ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டர் டிராமாக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஹைட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. இப்ப டிராமாவோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஜிங்ஷு, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி உனக்கு தெரியலையான்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு அவசரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருமே ஒன்னதான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவன் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜிங்ஸு பாத்தீங்கன்னா ஒரு பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அத பார்த்தவொடனே இவ பயந்து பயந்து நடந்து வந்துட்டு இருக்கவே டக்குன்னு எந்திரிச்சிடறான். அவள பார்த்தவொடனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஜிங்ஷு அவளையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா எல்லாமே கனவுதான். மறுபடியும் மறுபடியும் இந்த கெட்ட கனவு ஏன் வருதுன்னு தெரியல அப்படின்னு இவ முழிச்சிட்டு அவளோட வேலைக்கு கிளம்பி வந்துடுறான். நம்ம ஆளுக்குன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு தான் இவ வாழ்ந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை குடுக்கணும் அப்படின்னு இவளுக்கு நெறைய கமிட்மெண்ட். ஒரு நாள் கூட வேலைக்கு போகாம இவளால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப இவள பாத்தீங்கன்னா கிளம்பி இவளோட வேலைக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு ஹிரதா வரான். இவ ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு பில்ல பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்து இவ பயந்து பயந்து நின்னுட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜிங்ஷுவோட ஃப்ரெண்டு தான் வரான். ஏய், நீ லின்னு தானே? நீ இப்பதானே புதுசா ஜாயின் பண்ணிருக்கன்னு சொல்ல, எவ்வளவு ஆமான்ற மாதிரி நின்னுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கீ செயின் எடுத்து கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக அவனோட ஃப்ரெண்டு போயிடுறான். அதை பார்த்த உடனே இவளுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை இவளுக்கு நம்ம யாருன்னு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருந்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவ பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. பார்த்தா கீழே கிடக்குற கீ செயினை பாத்துறா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. ஓ ஃப்ரெண்டு கீ செயினை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ்ல டெலிவரி பண்ணிரு, அதுக்கான காசு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் காசு கொடுத்து விட இவ்வளவு சரின்னு அந்த கீ செயின் எடுத்துட்டு டெலிவரி பண்றதுக்காக வர அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி ஆளுதான் இருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே நான் ஜிங்ஷுவை பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவரை வெல்கம் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. அந்த பொண்ணு எல்லாருமே நம்ம ஹீரோவோட கேங்க சேர்ந்தவங்க தான். இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வர நம்மளால சைலண்டா படுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே என்னங்க உங்களோட கீச்சன் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோ அதை வாங்கிக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க இந்த சைடு நியூஸ்ல பாத்தீங்கன்னா தனியா போற பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்கன்னு நியூஸ் வாசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நீ தனியா போறது சேஃப்டி கிடையாது, நான் கூட்டிட்டு வந்து டிரா பண்றேன் வான்னு சொல்லி அவளை கார்ல உட்கார வைக்க இவளுக்கு ஹீரோ கூட போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்ப அவ பயந்து பயந்து கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ அவ வர வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவள பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நீ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏதாவது பாத்தியா, ஏதாவது கேட்டியா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. ஐயோ, இவன் யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருந்தானே, அத பத்தி தான் கேக்குறா போலேன்னு. இல்லங்க நான் எதையும் பாக்கலன்னு அவ கூட கூடன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு அப்பாடா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சோம், இதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலே முடிக்க கூடாது அப்படின்னு இவ மனசுல யோசிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப அவ ரூமுக்கு வந்து லைட்ட போட்டா அவளோட ரூம்ல லைட்டு கூட எரிய மாட்டேங்குது. அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, லைட்லாம் மாத்திட்டு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஹவுஸ் ஓனர் தான் கால் பண்றாரு. இப்ப இவரு கால் பண்ணி, "நீ எப்ப பார்த்தாலும் ரூம் வாடகை தரவே மாட்டேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னோட மனசுல? ஒண்ணு வாடகை கூட இல்லன்னா கிளம்புன்னு சொல்ல, சார் நான் கொஞ்ச நேரத்துல அனுப்பிச்சு விட்டுறேன்னு" இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் லைஃப் அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இவன் ஏய் உனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் நல்லா தெரியும்ல, என் பாட்டியோட நம்பர் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். என் பாட்டி ஜெர்மன்ல இருந்து வராங்க. கூடவே ஒரு நாயையும் கூட்டு வராங்க. அதுக்கு நம்ம லாங்குவேஜ் சுத்தமா தெரியாது. நீ தான் அதுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டா. அடுத்த வர என்னோட பர்த்டே இருக்கே, பர்த்டேக்கு நீ மறக்காம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ அவளோட கிளாஸ கவனிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். இப்ப ஹீரோ அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. டீச்சர் பாத்தீங்கன்னா லின்பு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டாவது பேராகிராஃப பார்த்து சொல்லுன்னு சொல்ல அவளும் சரின்னு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவ அவளோட கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ சீனியர் சொன்ன இடத்துக்கு தான் வரா. ஜெர்மன்ல இருந்து பாட்டி வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாயை பாத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்ப அதுக்காக இவ உள்ள வந்துட்டு இருக்க. அங்க உள்ள ஆன்ட்டி பாத்தீங்கன்னா இந்த வீடு என்னோடதாம்மா, நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க, அந்த நாய்க்குட்டி அங்கதான் இருக்குன்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு வந்து நாய்க்குட்டியை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இவ்வளவு அந்த நாய்க்குட்டி கூட பேசிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்குட்டி குலைச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவன இவ முழிச்சிட்டு இருக்க. அந்த எட்டுக்கு ஹீரோ அமைதியா உட்காருன்னு சொல்ற. இது இவனோட வீடா, இது தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. உன்னால அந்த நாய்க்குட்டியை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்க, கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியும்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னவனே இறந்த இடத்த விட்டு போக
இவள பாத்தீங்கன்னா அவளோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப இவ அவளோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் பன்னு சாப்பிட்டுக்கிட்டே சேட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா எப்படியாவது நான் பார்ட் டைம் ஜாப் கண்டுபிடிச்சே ஆகணும். எப்பவுமே சும்மா இருக்க கூடாது. வேலைக்கு போனாதான் எனக்கு காசு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்க. நம்மால் கிட்ட காசு இல்லன்றதுனால இப்பவும் மோஸ்ட்லி பன்னு தான் சாப்பிடுவா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு வந்து நாய்க்குட்டிய பாத்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட சீனியர் தான் மெசேஜ் அனுப்புறான். என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ வந்தாகணும் ப்ளீஸ் வான்னு சொல்ல. இவன் அடுத்த வீட்டு போகலான்னு பார்க்க கரெக்டா ஹீரோ வந்துடுறான். எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறேன்னு இவ பர்த்டே பார்ட்டிக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். இவளோட சீனியர் பாத்தீங்கன்னா வா உன ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு அவன் கூட்டிட்டு வந்து இது லின்வுட் சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அங்க வந்திருக்க பசங்க எல்லாரும் பணக்கார பசங்க போல. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஏய் எப்ப பார்த்தாலும் சீனியர் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கான். அவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்ல. எனக்கும் அவருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நாங்க சாதாரண ஃப்ரெண்டு தானே இவ சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்கு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காதனா அந்த பொண்ணு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பையனை பாத்தீங்கன்னா நீ போட்டிருக்க Dress நல்லா இருக்கு. எங்க வாங்கின அப்படின்னு அவளை கலாய்க்கிற மாதிரி பேச, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க அதுக்கான லிங்க் அனுப்புறேன்னு சொல்ல, எடுத்து லிங்க் அனுப்புறேன்னு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த லிங்கை எனக்கு சென்ட் பண்ண, எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு ஹீரோக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. இவ அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவன் வேலை பார்க்குற கடையோட ஓனர் கால் பண்ணி இதுக்கப்புறம் வேலைக்கு வராதன்னு சொல்றாரு. அதை பார்த்த உடனே இவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரா. இவன் வந்து உனக்காக பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்தேன்ல, அது மட்டும் இல்லாம உன பார்ட்டியை கூட்டு வந்தது எல்லாத்தையும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவளாலதான் உனக்கு இந்த வேலை போச்சு சாரின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்ல. அவனை பாத்தீங்கன்னா நான் உனக்கு கொஞ்சோண்டே காசு அனுப்புறேன். உன்னோட புது வேலை கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு அவன் காசு அனுப்பிச்சிட்டு போக, இவளுக்கு அந்த காசை ஏத்துக்கிறத தவிர வேற வழி இல்ல. இவ ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாளே, அந்த வேலை கூட இந்த சீனியர் தான் வாங்கி கொடுத்திருப்பான் போல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நாளைக்கு என்னோட பர்த்டே மறக்காம வந்துருன்னு சொல்லிட்டு போக, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவள பாத்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டியில கலந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு கூட சேர்ந்து இவன் ஜாலியா கேக் வெட்டிட்டு இருக்க. பார்த்தா அந்த பொண்ணை நம்ம ஹீரோ லவ் பண்ணிருப்பா போல. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்து இவ கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு இருக்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மை என்னன்றது இப்பதான் தெரிஞ்சது. உனக்கு அவன் வேலை வாங்கி கொடுத்தது அப்புறம் போட்டோஸ் எடுத்ததெல்லாம் பார்த்து நான் உங்க 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, இவ அமைதியா அந்த இடத்த விட்டு போறா. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எங்க போறேன் என்ஜாய் பண்ணிட்டு போலாம்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவனை பார்த்த உடனே உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எனக்கும் அந்த பையனை பிடிக்கும். அவங்க 2 பேரும் நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகுற மாதிரி கிட்ட வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீயும் நானும் லவர்ஸ் மாதிரி அவங்க முன்னாடி நடிக்கணும்னு சொல்லிட்டு இவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஆக்சுவலா எனக்கு ஒண்ணு அந்த சீனியர்லாம் பிடிக்காது. என்னன்னு தெரியல உன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு 2 மாசம் நீயும் நானும் லவர்ஸ் மாதிரி நடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவனை பாத்தீங்கன்னா அவன் கிட்ட வந்துட்டு எனக்கு டேட்டிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நீ சொல்ற அப்படின்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க இவ ஹீரோவோட கைய பிடிச்சிடறா. அத பார்த்த உடனே ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்க. இவ சொன்னதுக்கு அவனும் ஓகே சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன, கண்டிப்பா வேற வேலை கிடைக்கும் அப்படின்னு அவ வெளியே வந்துட்டு வேற ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு அவளோட போன்ல பாத்துட்டு இருக்கா. இவ எப்படி பாத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, காஃபி ஷாப்க்கு இன்டர்வியூ வந்தேன் ஆனா செலக்ட் ஆகலன்னு இவ சொல்ல, அவனை பாத்தீங்கன்னா எனக்காக ஒரு காஃபி வாங்கிட்டு கிளாஸ் ரூம்க்கு வந்தேன்னா உனக்கு 500 ரூபாய் தரேன்னு சொல்ல, உண்மையாவா எந்த கிளாஸ்க்கு வரணும்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அதுக்கான மெசேஜ் எல்லாம் அனுப்புறான். அத பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா காஃபி வாங்கிட்டு திருட்டுத்தனமா ஹீரோவை பார்க்க கிளாஸ் ரூம்க்கு வந்துடுறா. இப்பவே ஹீரோக்கு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன் பாருன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட லேப்டாப் எடுத்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்க. என்ன வேலை ஜெர்மன் அது அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பேன். 1 ஹவருக்கு 40 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நல்ல வேலை தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த கிளாஸும் முடிஞ்சிருது. அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இவன் எந்திரிச்சு போகலான்னு பார்க்க, எங்க எந்திரிச்சு போக பாக்குற, நீ நானும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்ன, அதை மறந்து போயிட்டே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் மறக்கலையேன்னு இவ சொல்றான். அப்படின்னு பக்கத்துல உட்காந்து என் கூட ஒண்ணா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவன் லஞ்ச் ஆர்டர் பண்றான். இப்ப லஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஏண்டா நிறைய சாப்பிடு அப்படின்னு அவளுக்கு சாப்பாடை எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இவ்வளவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்பவே எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளை பார்ட் டைம் ஜாப்க்கு கூப்பிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவள பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு வரும்போது அவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆகி கீழே விழ ஹீரோவில கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான்.
இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, பிளட் பிரஷர் ரொம்ப லோவா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அத பார்த்த உடனே ஹீரோவோட முகத்த பார்க்குறான். ஏன் உன் முகம் வெளுத்து போன மாரி இருக்கு? ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? எங்கேயோ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா. "ஏய் உனக்கு அந்த ஜிங்ஷுக்கும் நடுவுல என்னடி நடக்குது? அவன விட்டு தள்ளியே இரு. அவன் பொண்ணுங்க கிட்டலாம் கொஞ்சம் மோசமா நடந்துக்கிற பையன்னு கேள்விப்பட்டேன். உன்னை ஏதாவது பண்ணிற போறான்னு சொல்லிட்டு இருக்க. அதுல நான் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரா அந்த சீனியர். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, இவளுக்கு தேவையான மெடிசின் வாங்கிட்டு வந்து, "என்னடா அந்த லிம்பு கூட சுத்திட்டு இருக்க? அவள விட்டு தள்ளி போறது தான் நல்லது. உன் ஸ்டேட்டஸ்க்கு அந்த பொண்ணு ஏத்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல, அவ பேரு சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லன்னு ஹீரோவ நான் அடிச்சுட்டு, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு, இல்லன்னா மூஞ்சி பேத்து விட்டுருவேன்னு சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத, நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்குறான். "இங்க பாரு, உன் கழுத்துலாம் ஒரு மாதிரி இருக்கு. நல்லா தண்ணி குடி. தண்ணி குடிச்சா தான் இந்த மாரி ஸ்கின் ஆகாம இருக்கும்ன்னு" சொல்லி, அவள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப வேணா பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு உன் கூட ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினுக்கு புது வேலை கிடைச்சிருக்குன்னு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ பார்த்த உடனே, ஒருவேளை ஜிங்ஷு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. என்ன ட்ராப் பண்றதுக்காக தானே வந்த. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் வீட்ல உட்காந்து ஹீரோயின் கூட சாட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு வந்து, "யாரு கூடடா சாட் பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கன்னு" சொல்ல, "என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சாட் பண்றேன்னு" ஹீரோ சொல்றான். அத பார்த்தோன்னா, அவன பார்த்தீங்கன்னா, "உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா? யார்ரா அது? என்கிட்ட சொல்லவே இல்லன்னு" அவன் பக்கத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துர்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். இப்ப அவன் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு, கையில அந்த கீ செயின வச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு அவளும் வந்துடுறா. இப்ப அவள பார்த்தோனே, "இந்த கீ செயின் உனக்காக தான் இந்தான்னு சொல்லி குடுக்க, எனக்கு வேண்டான்னு சொல்றா." அத பார்த்தோனே இவன பார்த்தீங்கன்னா, "ஏன் பார்க்கறதுக்கு அப்செட்டா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. இந்த கீ செயின் பணக்கார பசங்க மட்டும் தான் வச்சிருப்பீங்க. எல்லாரும் பார்க்க ஒரே மாரி வச்சிருப்பீங்க தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யாரு சொன்னது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா அந்த கீ செயின் நான் வச்சிருந்தேன். என் ஃப்ரெண்ட் புடுங்கிக்கிட்டா. அதே மாரி கீ செயின் வேணும்னு இன்னொன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இப்ப அத உன்கிட்ட குடுக்கலான்னு பார்த்தேன். வேண்டான்னா தூக்கி போட்டுறேன்னு" ஹீரோ தூக்கி போடலான்னு பார்க்க, "வேண்டாம் வேண்டாம் அது ரொம்ப கியூட்டா இருக்க குடுன்னு" இவன் கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவ கிட்ட குடுக்குறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா என் கைய புடிச்சுட்டு தான் நடக்கணும் வான்னு" சொல்லி அவள கூட்டிட்டு டின்னருக்காக வந்திருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க, "என்ன காய்கறி, ஃபிஷ் எதையுமே எடுத்துக்கல. இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி அவளுக்காக நெறைய சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. இவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் குறையுதுல அப்படின்னு சொல்லி, இப்பவே டக்குன்னு ரிங் எடுத்து அவ கைக்கு போட்டு விட, அது கரெக்ட்டா இருக்கு. அத பார்த்த உடனே இவளால நம்பவே முடியல. எதுக்காக ரிங் எல்லாம் போட்டு விடுறான் அப்படின்ற மாரி முழிச்சுட்டு, நம்ம 2 பேரும் சும்மா நடிக்க தானே செய்றோம். அதுக்கு எதுக்கு ரிங்கு? நார்மலா கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட்ன்னு சொன்னாலே போதும்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். எது பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி குடுக்குறது, ஷாப்பிங் கூட்டி போறது எல்லாமே என் பொறுப்பு தான். 2 மாசத்துக்கு நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்டுன்றத மறந்துறாத. 2 மாசத்துக்கு நீ ஒண்ணும் சாதாரண கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது. பெட்ல கூட ஒண்ணா இருக்க நிலைமை வந்தா நீ என் கூட ஒண்ணா தான் இருந்தாகணும். அந்த விஷயத்த மறந்துறாத. கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல, இவ சொன்னத கேட்ட உடனே இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட கேர்ள் ஃபிரெண்டா வா 2 பேரும் ஷாப்பிங் போலான்னு சொல்ல, இவளும் ஜாலியா ஹீரோ கூட ஷாப்பிங்க்கு வந்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு வந்து ஹீரோ முன்னாடி காமிச்சுட்டு இருக்கா. அவனும் அந்த ட்ரெஸ்லாம் பாத்துட்டு அவ கூட ஃபோட்டோ எடுத்துட்டு 2 பேரும் ரணங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வா 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு சொல்ல, என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமேன்னு சொல்ல, சரி பேசலான்னு இவ சொல்றா. "உன்னோட வீட்டுக்கு வரவா? இல்ல என் வீட்டுக்கு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்க வீட்டுக்கே போலாம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லு. ஸ்ட்ராபெர்ரியா? கிரேப்பா? ஆரஞ்சா?" அப்படின்னு இவன் ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு இருக்க. இவ ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறான்னா, இவன் எத பத்தி பேசுறான்? பாடி வாஷ பத்தி பேசுறானா? இல்ல சோப்ப பத்தி பேசுறானா? பெர்ஃப்யூம பத்தி பேசுறானா? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹீரோவோட வீட்ல தான் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா மூவி பார்த்துட்டு இருக்க. இவ பயத்துல ஹீரோவோட கைய புடிச்சிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்காக ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கி வச்சேன். அது ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு" சொல்ல, "அது எதுக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற? அத போய் யாராவது ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்களான்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "வேற எங்க வைக்கிறது? அதுல வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு" ஹீரோ சொல்ல, "இல்ல அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வா உனக்காக எடுத்து தரேன்னா" அவள கூட்டு வந்துட்டு இருக்க. இவ பக்கு பக்குன்னு என்னென்னத்தையோ யோசிச்சுட்டு வரா. வந்து பார்த்தா ஹீரோ இவளுக்காக ஆரஞ்சு கேக் வாங்கி வச்சிருக்கான். இப்ப அந்த கேக்க பார்த்த உடனே, "இத பத்தி தான் என்கிட்ட சொன்னியான்னு" சொல்ல, "ஆமா, நீ தானே ஆரஞ்சு ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொன்ன" அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விட, இவ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு, "எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்த உடனே ஹீரோ அந்த கேக்க சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்கு வர, அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "இங்க
பாருடி இந்த 2 மாசத்துக்கு அந்த ஜிங்ஷோவை விட்டு கொஞ்சம் தள்ளி ஏறுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு இவ ஹீரோவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஆரஞ்சு ஃபிளேவர் பிடிக்கும்னு போட்டிருக்கு. அத பார்த்தோன்னே இவ்ள பாத்தீங்கன்னா, இவனுக்கும் ஆரஞ்சு ஃபிளேவர் தான் பிடிக்குதா? என்ன ஒரு கோயின்சிடென்ட் அப்படின்ற மாரி இவ முழிச்சிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏய் வாயேன் எல்லாரும் அம்யூஸ்மென்ட் பார்க் போலாம்" அப்படின்னு சொல்ல, "சாரிடி அதோட டிக்கெட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். என்னால வர முடியாது. எனக்கு பார்ட் டைம் ஜாப் பார்க்கவே வேலை கரெக்ட்டா இருக்கும்னு" சொல்லிட்டு இருக்க. அதான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஜிங்ஸும் இருக்கான்ல, அவன கூட்டிட்டு வா. இந்த சின்ன விஷயம் கூட அவன் பண்ண மாட்டானான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவன பார்த்தவுடனே இவள பார்த்தீங்கன்னா, "சரி நான் கிளம்புறேன். நீங்க பேசிட்டு இருங்கன்னு" சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு போயிட்டு இருக்க. ஹீரோ வந்து இந்த பக்கம் உட்காந்துக்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு போலாமான்னு சொல்ல, "சாரிப்பா அதுக்கெல்லாம் என்னால வர முடியாது. பார்ட் டைம் ஜாப்க்கு போகணும்னு" சொல்ல ஹீரோ கிட்ட வரான். அத பார்த்தவுடனே இவள பார்த்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்க? கிட்ட வராதன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு நீ என் கூட வந்தே ஆகணும்னு" சொல்லி அவள கூட்டிட்டு அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு வர, அந்த இடத்துல சீனியரா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "எங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தா நல்லா இருக்குமே. நீங்களும் டேட்டுக்கு வந்திருக்கீங்களான்னு" பேசிட்டு இருக்க. "உன்ன ஃபோட்டோ எடுக்கல எனக்கு டைம் இல்ல. ஏன்னா எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட ஃபோட்டோ எடுக்கணும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஜாலியா வந்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா 2 ஜோடி ஒண்ணா அம்யூஸ்மென்ட் பார்க்ல ஜாலியா சுத்திட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின வேணும்னே வீடியோ எடுத்துட்டு அவங்க 2 பேரையும் வெறுப்பேத்துற மாரி பண்றான். ஆக்சுவலா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட எக்ஸ் தான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ கூட ஜாலியா சுத்திட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சாப்பிடுறதுக்காக 2 பொண்ணுங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "ஏய் எப்படி ஜிங்ஷுவ காதலிச்ச? அவனுக்கு நெறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? அவன் எப்பவுமே அவனோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் பேச்ச கேட்கவே மாட்டான். அட்லீஸ்ட் உன்னோட பேச்சையாவது கேட்கிறானே! அவன் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான். பார்க்கும்போதே தெரியுதுன்னு" இந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்க்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க. இப்ப அந்த ஐஸ்கிரீம பார்த்த உடனே இவ ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அவனும் இவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கத பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கே உண்மையாவே பொறாமையா தான் இருக்கு. இவங்க நினைச்ச மாரி அவங்களோட பிளானும் சக்சஸ் ஆகுற மாரி தான் இருக்கு. இப்ப இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இப்படி கேரிங்கா ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறத பார்த்த உடனே அவ கோச்சுக்கிட்டு போக பின்னாடியே அவளோட பாய் ஃப்ரெண்டும் போயிடுறான். ஆக்சுவலா ஹீரோக்கு நெறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்க. எந்த கேர்ள் ஃபிரெண்ட் மேலயும் இந்த அளவுக்கு இவன் கேரிங்கா இருந்ததே இல்ல. இப்ப அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு போனத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, "நீ என்ன நெனைக்கிற? அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு அந்த பொண்ணு என் கூடவும், அந்த பையன் உன் கூடவும் வந்துருவான்னு நெனைக்கிறியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ அமைதியாவே இருக்கா. அவங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ற மாரி. இப்போ அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்ல இருந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஓனர் தான் மெசேஜ் அனுப்புறாரு. நோட்டீஸ் குடுக்கணும் சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா வாயில பிரெட்ட வச்சவாக்க அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் குடுக்கணும் அப்படின்றதுக்காக காஸ்டியூமே மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டு, காமெடி பீஸ் ஆட்டம் நின்னுட்டு அங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நோட்டீஸா குடுத்துட்டு இருக்க. அவங்களும் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா இதே வேல தான் போல இவளுக்கு. இப்போ மதியம் ஆகுது. நோட்டீஸ்லாம் குடுத்து முடிச்சுட்டு, சரி சாப்பிடலான்னு இவ பன் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவன பார்த்தீங்கன்னா, கேம் விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு அவனோட அம்மா தான் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா நெனச்சிட்டு இருக்க? உனக்கும் அவளுக்கும் என்ன சண்டை? எதுவா இருந்தாலும் 2 பேரும் பேசி தீர்த்துக்கங்கன்னு" சொல்ல, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு ஆல்ரெடி புது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. நான் அவள தான் காதலிக்கிறேன்னு சொல்ல, இது மாரி எத்தன பொண்ண கூட்டு வந்துட்ட. இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே நான் என் கேர்ள் ஃபிரெண்ட் மேல சின்சியரா இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீ சொல்ற பொய்யெல்லாம் கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி பாக்குறான். கால் பண்ணி பார்த்தா அவ ஃபோன எடுக்கவே மாட்டேங்கிறா. எங்க போயிட்டா இவ ஃபோன் எடுக்காம அப்படின்ற மாரி இவன் முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின உங்க ஓனர் புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அந்த பக்கம் போய் நோட்டீஸ் குடுங்கன்னு" சொல்ல, இவளும் சரின்னு அங்க உள்ள எல்லார்கிட்டயும் நோட்டீஸ் குடுத்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பார்ட்டி ஹாலுக்கு வெளிய நின்னு நோட்டீஸ் குடுத்துட்டு இருக்கேன். இந்த மாரி ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்கலாம் உள்ளே விட மாட்டாங்க. பாரேன் இங்க வந்து நோட்டீஸ் குடுத்துட்டு இருக்கான்னு அவள பத்தி பேசிட்டு இருக்க. பார்த்தா அந்த விஐபி ரூம் என்ட்ரன்ஸ்ல ஹீரோவும் அவளோட எக்ஸும் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர கோவம். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? எனக்கும் அவனுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் வானத்துக்கும் பூமிக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் மாரி அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன்னு" இவ ரிப்ளை பண்ணி விட, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எங்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன் கூடவே சேர்ந்து பாருன்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்த உடனே இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அவ ஹீரோவ போய் சொல்லி தான் அந்த இடத்துக்கே கூட்டு வந்திருப்பா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த பார்ட்டி ஹால விட்டு வெளிய வர, அந்த இடத்துல ஹீரோயின பார்க்குறா. ஆனா அது ஹீரோயின்னு அவளுக்கு தெரியல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "உங்களோட ட்ரெஸ் ரொம்ப
கியூட்டா இருக்கு. வாங்களேன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இருக்க. அத பார்த்து இவ ரொம்ப பயந்து போயிட்டு அவளோட ஹேண்ட்பேக்லாம் தட்டி விட்டுறா. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இந்தாங்க உங்களோட ஹேண்ட்பேக் மடிச்சிருங்கன்னு" சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி வந்துடுறா. இப்ப அவ ஓடி வந்து, "என்ன பொழப்பு இது? ஜஸ்ட் மிஸ் என்ன பார்த்திருப்பா" அப்படின்ற மாரி இவ பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அவன பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இதுதான் உன்னோட ஆன்லைன் கிளாஸா? வா வெளிய போலாம். சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அமைதியா இருக்கா. ஏதாவது வாய திறந்து பேசு. வா வெளிய போலாம் அப்படின்னு சொல்லி அவள கூட்டு வரலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ அந்த இடத்த விட்டு போயிட்டா. அவள பத்தி நீ கவலைப்படாம வான்னு சொல்லி ஹீரோயின கூட்டு வந்துட்டு இருக்க. அவளோட காஸ்டியூம்லாம் கழட்டி ஓனர்ட்ட குடுத்து சம்பளத்த வாங்கிட்டு இருக்க. அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா, பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாரி இருக்க. உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இப்படி ஒரு கஷ்டமான வேலை பார்க்க விட்டியா? அப்படின்னு கேட்க, அத பார்த்தோனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருது. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, நானே வீட்டுக்கு போயிடுறேன். நீ கிளம்புன்னு சொல்லிட்டு, அவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. எதுக்காக என்ன விட்டு தள்ளி போறன்னு ஹீரோ கேட்குறான். அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ரொம்ப குண்டான பொண்ணா இருந்திருப்பா. அப்ப அவங்க அம்மா கூட தான் இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இவ படிக்கிற ஸ்கூலுக்கு வெளியவே நின்னு லஞ்ச் பாக்ஸ்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இவளும் அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவால வறுமை தாங்க முடியாம இவள விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றது கண்டிப்பா வாழ்க்கையில நடக்காது அப்படின்ற மாரி, இவ்ள பாத்தீங்கன்னா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோவோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, லின்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ பத்திரமா வீட்டுக்கு போறாளான்னு பாருங்கன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட பாக்ஸிங் கிளப்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்க. அவனோட நெனப்பு ஃபுல்லாவே இவன் மேல தான் இருக்கு. சரி அவளுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு இவன் கால் பண்ணி பார்க்க, அவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. அத பார்த்தவொன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பி, அவ வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்கான். இவன் இந்த நோட்டீஸ் குடுக்குற இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு வரலையான்னு சொல்ல, "என்னன்னு தெரியல வர்றேன்னு சொல்லியிருந்தா. ஆனா ஃபோன் பண்ணேன் எடுக்கவே இல்லங்க. என்னாச்சுன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, நெறைய பணத்த தூக்கி போட்டு, அடுத்த தடவ அவ வேலைக்கு வந்து அவளுக்கு நெறைய பணம் குடுங்கன்னு சொல்லிட்டு, அவன் ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்க்க, அவ எடுக்க மாட்டேங்கிறா. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு, ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து கதவ தட்ட, பார்த்தா அவ உள்ள தாப்பா போட்டிருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ கதவ உடைச்சுட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா அவ பெட்ல இப்படி படுத்து கிடக்குறா. அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு, "என்னாச்சு? லின்மோ கண்ணு திறந்து பாரு" அப்படின்னு சொல்லி வேகமாவே டாக்டருக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்ல, டாக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டீஹைட்ரேட் வேற ஆயிருக்கு. அதனால தான் அங்கங்க இந்த மாரி உடம்பு செவந்து போயிருக்கு. நல்ல வேளை பார்த்தீங்க. இல்லன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும்னு டாக்டர் சொல்லிட்டு போக, ஹீரோவ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே இவள பார்த்துட்டு இருப்பேன். ஏன் இப்படி அவள கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? அப்படின்ற மாரி ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா லைட்டா. இப்ப அவ கண்ணு முழிச்சு பார்த்து, "நீயா? மறுபடியும் இது கனவு தானே எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு இவ அவளோட வயித்துல கைய வச்சுட்டு இருக்க. வயிறு லைட்டா வலிக்கும். ஆனா சீக்கிரமே சரியா போயிரும்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ உடம்புல உள்ள சிகப்பு புள்ளிக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவன் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "முன்னாடி நான் தான் நிக்கிறேன். நான் ஒண்ணும் கனவு கிடையாது. உண்மையாவே உன்ன பார்க்கறதுக்காக ஜிங்ஷோ வந்திருக்கேன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவளோட கைய அங்கிட்டு இங்கிட்டு அசைச்சுட்டு இருக்க. "உன் கையில குளுக்கோஸ் போட்டிருக்காங்க. எந்த சைடும் அசைக்காதன்னு" ஹீரோ சொல்ல, "என்னை விட்டு எங்கேயும் போகாத. என் பக்கத்துல இருன்னு" இவ ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்க. "உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் பக்கத்துல தான் இருப்பேன்னு" சொல்லி, இவன பார்த்தீங்கன்னா, "நான் உன்னை கிஸ் பண்ண போறேன். நீ பயப்படாதன்னு" சொல்லி அவள கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவள ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ கண்ண முழிச்சு பார்க்க ஹீரோ பாத்தீங்கன்னா, உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்க, இவ்ளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். உனக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அமைதியா இந்த சாப்பாட சாப்பிடுன்னு சொல்லி, அவளுக்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்ளோத்தையும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் இப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு இவனோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, குளிச்சுட்டு என் கூட இருக்க போறானா அப்படின்ற மாரி இவன் முழிச்சிட்டு இருக்க. கவலைப்படாத நான் தரையில படுத்துக்கிறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, உன் ட்ரெஸ்ஸ கொஞ்சம் கீழ இறக்குன்னு சொல்ல, இவ்ளோ லைட்டா கீழ இறக்குறா. இப்ப வேணா பாத்தீங்கன்னா, அவ உடம்புல செவந்து பேருக்கு இடத்துக்குலாம் மருந்து போட்டு விட்டதுக்கு அப்புறம் தரையில படுத்து கீழ தூங்கிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. இவன் அங்கிட்டு இங்கிட்டு புரண்டு படுத்துட்டு இருக்கத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, தரையில படுத்தா தூக்கம் வராது. என் கூட வந்து படுத்துக்கலாம்லன்னு சொல்ல, உண்மையாவ சொல்ற? நல்லா யோசிச்சு சொல்லுன்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து பெட்ல படுத்து அவள கட்டி புடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னா அமைதியா தூங்கிட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து, "வா சாப்பிடலான்னு" சொல்ல, இவளும் வந்து உட்காந்துக்கிறா. இப்ப அவ சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, "உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துருன்னு" சொல்ல, "இல்ல வேண்டாம். நான் இந்த இடத்துலயே நல்லபடியா தான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் லேட்டா வந்திருந்தா நீ செத்தே போயிருப்ப. நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் என்னால விட முடியாது. இந்த 2 மாசத்துல நான் உன்கிட்ட என்ன சொல்லேன்றதே நான் மறந்து போயிட்டேன் தெரியுமா? நீ என்னோட கான்ட்ராக்ட் கேர்ள் ஃபிரெண்டுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நான் உண்மையாவே உன்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். நீ என் கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உன் மனசுல அந்த சீனியர் தான் இருக்கானான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு என் கூட வந்துரு. இல்லன்னா என் கூட பேசாதன்னு" சொல்லிட்டு ஹீரோ கோச்சுக்கிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, "ஏய் உன்ன எதுக்குடி அவனோட ரூமுக்கு கூப்பிடுறான்? ஏதாவது பண்ணிற போறான். நேத்து நைட்டு தனியா இருந்தானே ஏதாவது பண்ணானான்னு" கேட்க, "அதெல்லாம் எதுவும் பண்ணலடின்னு" இவ சொல்லிட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. ஆனா ஹீரோ அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணவே இல்ல. அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு இவன் ரிப்ளை பண்ணாம இருக்கான்? ஒருவேளை உண்மையாவே என்ன பிரேக்கப் பண்ண போறானா?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி குண்டா இருந்திருப்பா. அப்பயிலேருந்து அவ ஹீரோவ தான் காதலிச்சுட்டு இருப்பா. ஹீரோ பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கும்போது, இவ ஹீரோவ உட்கார்ந்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர் கூட ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானே, அந்த பொண்ணு ஹீரோவ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோயினோட மனசே கஷ்டப்பட்டுருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை அவன் என்ன விட்டுட்டு வேற ஏதாவது பொண்ண தேடி போயிருவானோன்னு இவ முழிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் மெசேஜ் அனுப்புறான். அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். பாக்ஸிங் கிளப்ல இருக்கான் வந்து பாருன்னு சொல்ல, இவளும் சரின்னு ஹீரோவ பார்க்க வர அவனோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, என்னம்மா பண்ணி தொலைஞ்ச? அவன் இவ்ளோ கோவமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. சீக்கிரம் போய் அவன சமாதானப்படுத்துன்னு சொல்லி அனுப்பி வைக்க, வந்து பார்த்தா நம்ம ஆளு இப்படி இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே, "யாரு? என் ஃப்ரெண்டு தான் உன்ன வர சொன்னானா? வா வந்து உட்காருன்னு" சொல்ல, இவளு வந்து அமைதியா உட்காந்துக்கிறா. "நான் பாக்ஸிங் விளையாடுறத பார்க்கலான்னு வந்தியான்னு?" கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இவன் இப்படி சொன்னத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, டக்குனு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "உன்ன வீட்டுக்கு பத்திரமா நானே கூட்டு போறேன். வெயிட் பண்ணுன்னு" சொல்லி, அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவள கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "சரி பாய் நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு, இவ அவளோட வீட்டுக்கு வர, வந்து பார்த்தா அவளோட வீட்டுக்கு வெளியே வேற யாரோட செருப்பும் இருக்கு. அத பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு, கண்டிப்பா வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு இவ ஹீரோக்கு கால் பண்ணி, அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லி இவ குடுகுடுன்னு ஓடி வந்துடுறா. என் வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ போய் உள்ள பார்த்துட்டு இருக்க. இப்ப பிரேக் கட் பண்ணா, போலீஸ்காரங்க ஒரு பையன கூட்டு வராங்க. அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் தான் அவன். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என்னடி நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்க? எங்க அப்பாக்கு வீட்டு வாடகையே தர மாட்டேங்கிற. கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது உன்ன சொந்தமாக்கியே தருவேன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிட்டு அவன் கூட சண்டைக்கு போயிட்டு இருக்க. போலீஸ்காரங்க அவன புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அவன புடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எத நினைச்சு நீ கவலைப்படாத. ஆனா இதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ தனியா இருக்கிறது சேஃப்டி கிடையாது. திடீர்னு வந்து உன் வீட்டு கதவ தட்டுனா என்ன பண்ணுவ? யார கூப்பிடுவ? நான் வர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். நீ என் கூட வர்றது தான் நல்லதுன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிர்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள கையோட வீட்டுக்கு கூட்டு வர, இவள பார்த்தீங்கன்னா, "என்னால உனக்கு பிரச்சனை வேணாம். கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கிறேன். அப்புறமா வெளிய ரூம் பார்த்துட்டு போயிடுறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்கேயே தங்கிக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "அவன புடிக்க போனியே, உனக்கு எதாவது அடிபட்டுருச்சான்னு" இவ கேட்க, "நீயே செக் பண்ணு செல்லோன்னு" இவ சட்டைய கழட்டிட்டு இருக்க. "போதும் நிப்பாட்டுன்னு" சொல்றா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்க? அதான் நம்ம 2 பேரும் பெட்லயே ஒண்ணா தூங்கியிருக்கோமேன்னு" சொல்ல, "லூசு மாரி பேசிட்டு இருக்காத. ஒண்ணா படுத்து தான் தூங்கணும். மத்தபடி எதுவும் பண்ணலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. என் லவ்வர் ரொம்ப ஃபீல் பண்ற மாரி இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவ ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோயின் நைட் அவளோட ரூம்ல தூங்கலான்னு இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தனியா தூங்குறதுக்கு. அதனால நான் உன் கூட தான் தூங்கலான்னு இருக்கேன். உன் கூடவே இங்கேயே படுத்துக்கிறேன்னு" சொல்லி ஹீரோ போய் பெட்ல படுத்துட்டு வந்து படுன்னு சொல்ல, இவளும் வந்து தள்ளி படுத்துட்டு இருக்கா. அத பார்த்தவொன்னே அவன பார்த்தீங்கன்னா, "இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல தள்ளி படுக்குற? எனக்கு பயமா இருக்குன்னு தானே இங்க வந்தேன். அப்படின்னா நீயும் கிட்ட வந்து தான் படுக்கணும். தள்ளி வான்னு" சொல்ல, இவளும் ஹீரோ கிட்ட தள்ளி வந்து படுக்கிறா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "என் மேல கை போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்ன்னு" சொல்ல, இவ்ளோ கைய போட்டுட்டு இருக்கா. அத பார்த்தோனே இவன பார்த்தீங்கன்னா, "இதுக்கு நீ கை போடாமயே இருக்கலாம். உனக்கு எனக்கு நடுவுல 1 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு பாரு. இன்னும் கிட்ட தள்ளி வந்து என்ன கட்டி புடிச்சு படுத்துக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இவளும் சரின்னு சொல்லி ஹீரோவ கட்டி புடிச்சு படுத்துட்டு இருக்கா. எப்ப வேணா பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு வீக்கெண்ட். அதனால உன்ன கூட்டிட்டு வெளிய போறேன். சீக்கிரமா தூங்கி எந்திரின்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, "வெயிட் பண்ணு உனக்காக போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு" அவன் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போக, அந்த இடத்துல இவ கூட ஸ்கூல்ல படிச்ச பையன் தான் வரான். இவன் இவள பார்த்த உடனே, "உன்ன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. ஏய் நீ நானும் ஹை ஸ்கூல் ஒண்ணா தானே படிச்சோம்.
உன்னை எல்லாரும் கூட லஞ்ச் பேக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களே அந்த பொண்ணு தானே லினு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்த உடனே இவளோட முகமே மாறி போயிருது. இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஆளே மாறி போயிட்டு பார்க்க சூப்பரா இருக்கு. எங்க உன்னோட ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால ஃபோன் நம்பர்லாம் தர முடியாதுன்னு இவ கூட கூட அந்த இடத்த விட்டு வந்து ஹீரோவோட போயிட்டு இருக்க. அவன் ஹீரோவை பாக்குறான். ஏய் இது ஜிங்ஷு தானே, ஜிங்ஷு இந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானா, கண்டிப்பா இது இந்த லஞ்ச் பேக் பொண்ணுன்னு அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ கூட யாராவது சுத்துவாங்களான்னு இவனை பாத்தீங்கன்னா ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஷூட்டிங் கேம் தான் இருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு வந்து கேம் விளையாட வச்சுட்டு இருக்க. எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பெரிய முயல் பொம்மை வேணும் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இவளுக்காக ஷூட் பண்ணி அந்த பொம்மையை வாங்கி கொடுக்குறான். அதை பார்த்தோம்னா அந்த கடைக்காரங்கள பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்களா கல்யாண வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் இல்லைங்கன்னு சொல்ல வாட்செல்லாம் போலான்னு ஹீரோவில அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்றான். அதை பார்த்தோம்னா அவனை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போன உடனே எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும் போல இருக்கு மறந்துடாதுன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இப்படி கட் பண்ணா 2 பேரும் வீட்ல தான் இருக்காங்க. இந்த சீனை தான் நம்ம ஓப்பனிங்ல பாத்திருப்போம். இப்ப அவள பார்த்தோன்னே ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும் போல இருந்துச்சுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்னா ஸ்டே பண்ணலான்னு பார்க்க ஹீரோக்கு அவங்க ஆளுங்க தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி சார் உங்க அம்மாவோட பர்த்டே வருது, அதனால உங்க அம்மா உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் வருவேன்னு சொல்லுங்கன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சு கடிச்சு விட்டுறா. இப்ப முன்ன பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவன் போனை கட் பண்ணிட்டு ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கலான்னு வர அவளை பார்த்த உடனே அந்த சிகரெட்டை தூக்கி போட்டுறான். அடுத்த வாரம் எங்க அம்மாவோட பர்த்டே இருக்கு, என் அம்மா கூட நீ வரணும்னு சொல்ல இவ்வளவு சீக்கிரம் உங்க அம்மாவை பார்க்க போகணுமா, அதெல்லாம் வேண்டாம், நான் வர்றது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வரலன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமான்னு கேட்க ஆமா சொல்லிட்டேன், இதுல என்ன பயம், நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவு ஓகேன்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவ கூட படிச்ச பையன் தான் வரான். அவனை லஞ்ச் பேக்னு சொல்ல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க தானே, நீ இந்த ஜிங்ஷு கூட சுத்திட்டு இருக்க, அந்த பையன் ரொம்ப ஃபேமஸான பையன், அவனுக்கு கண்டிப்பா நீ தான் அந்த லஞ்ச் பேக்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவன் உன்னை டேட் பண்ணவே மாட்டான். சரி இந்த விஷயத்த நான் சீக்ரெட்டா வச்சுக்கிறேன், அதுக்கு பதிலா எனக்கு 5000 ரூபாய் காசு கொடுன்னு சொல்ல என்கிட்ட காசு இல்லைன்னு இவ சொல்றா. அதை பார்த்தோம்னா அவனை பாத்தீங்கன்னா உன்கிட்ட காசு இல்லையா, ஜிங்ஷுவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்துட்டு உன்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதை சீக்ரெட்டா வச்சுக்கன்னா காசு கொடுன்னு அவ கையை பிடிச்சு வம்பழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் வந்து இவளை காப்பாத்துறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வேற ஆளுன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நான் எப்படி அவன்கிட்ட உண்மையை சொல்லுவேன், அந்த குண்டு பொண்ணு நான் தான், லஞ்ச் பேக்கும் நான் தான், எனக்கு அம்மா கிடையாது, எங்க அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு எப்படி அவன் முன்னாடி சொல்லுவேன், எனக்குன்னு யாரு கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்னு இவ ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் வீடியோ கால் பண்றான். இப்ப இந்த வீடியோ கால் அட்டன் பண்ணோன்னே என்னாச்சு உன் முகம் பார்க்க டல்லா இருக்கு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சாப்பிட்டியா, சாப்பிடலன்னா சொல்லு சாப்பாடு ஆர்டர் பண்ணி தரேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் வேண்டாம் நான் சாப்பிட்டேன்னு இவ சொல்றா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹீரோ பாத்தீங்கன்னா இவன் ஏன் என்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கா, ஒருவேளை என்ன பிரேக்கப் பண்ற ஐடியால இருக்கால அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவன் இது வரைக்கும் எல்லா பொண்ணுங்களையும் கழட்டி தான் விட்டுருக்கான், என்ன எப்ப கழட்டி விட போறான்னு தெரியல, கண்டிப்பா ஒரு நாள் அவனை விட்டு நான் போய்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ வச்சுட்டு எனக்கு போதும்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போக எங்க போக பாக்குற, என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போறியான்னு ஹீரோ கேட்க இவன் இப்படி கேட்டவன அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவன் லஞ்ச் பேக்ன்ற விஷயத்த யாராவது ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயந்து போய் தான் இவன் இந்த இடத்த விட்டு போறதுக்கு முடிவு பண்றா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஏண்டி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன பிரேக்கப் பண்ண போற மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஆனா கிஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒண்ணும் பிரேக்கப் பண்ணல, நீ தான் என்ன பிரேக்கப் பண்ண பாக்குற, இது வரைக்கும் அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு, அவனோட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எல்லா பொண்ணுங்களையும் பிரேக்கப் பண்றது தானே வழக்கம்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு எல்லா பொண்ணுங்களையும் என்ன அப்படிதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உண்மையாவே நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, அந்த சீனியரோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னோட எக்ஸா இருந்திருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்ல போனா நான் அவளை லவ் பண்ணவே இல்லை தெரியுமா, நீங்க எல்லாரும் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா நான் அவளை லவ் பண்ணல,
அது தெரியாம நீ மட்டும் கிடையாது. ஊரே இப்படிதான் பேசிட்டு இருக்கு. நான் சொல்றது கேளு. என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு என்னை விட்டு போறத பத்தி யோசிச்சு பாக்காத. அப்படி யோசிச்சேன்னு வச்சுக்க, உன்னை ரூமுக்குள்ள போட்டு பூட்டிருவேன்னு" சொல்லிட்டு அவன் அவளோட லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கிளாஸ் ரூம்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு தான் வந்து பேசிட்டு இருக்கா. "நீ எதுக்கு அந்த லின்வோ கூட சுத்திட்டு இருக்க? அவ உனக்கு ஏத்த பொண்ணு கிடையாது. அவளோட பேக்ரவுண்டும் சரி கிடையாது. அவள விட்டுட்டு என்கிட்ட வந்தன்னு இவ வெட்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கான். இவ தான் சீனியர் கூட சுத்திட்டு அவனுக்கு ப்ரொபோஸ்லாம் பண்ணா இல்லையா? இவ இப்படி பேசிட்டு இருக்கத இந்த சைடு ஹீரோயின் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு தான் இருக்கா. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக அவ கூட சுத்துறன்னு எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட இருந்து உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுன்னா, அவள விட்டுட்டு வந்துரு. அதுதான் உனக்கு நல்லது. அதுவரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நான் அவ கூட அதுக்காக தான் பழகுறேன்னு உனக்கு தோணுதா? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. என் பெர்சனல் லைஃப்ல தலையிடுற உரிமை உனக்கு இல்லன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு வரும்போது, அவளோட கீ செயின மிஸ் பண்ணிட்டு வந்துடுறா. இப்ப அவ வீட்ல வந்து உட்காந்துட்டு ஹீரோவ பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்பதான் அவளோட கீ செயின் காணாம போனத பார்க்குறா. என் கீ செயின் காணாம போச்சேன்னு இவ கீ செயின தேடலான்னு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவன பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "என்னோட கீ செயின மிஸ் பண்ணிட்டேன். அது தேடி தான் போயிட்டு இருந்தேன்னு" சொல்ல, "இத நம்மளோட கிளாஸ் ரூம்க்கு வெளிய இருந்து தான் எடுத்தேன். இந்தா உன்னோட கீ செயின்னு" சொல்லிக் குடுக்க, இவளும் அத வாங்கிக்கிறா. இப்ப அவன் இப்படி வாங்குன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தத பார்த்து உனக்கு பொறாமை இல்லையா? கண்டிப்பா பொறாமையும் வந்திருக்கும், கோவமும் வந்திருக்கும். அதனால தானே உன்னோட முகம் இப்படி இருக்கு அப்படின்னு, இப்ப அவன் அவளோட கைய பிடிச்சுட்டு, "இங்க பாரு என் மனசுல நீ தான் இருக்க. இத எத்தன தடவ சொன்னாலும் உனக்கு தான் புரிய மாட்டேங்குதுடி" அப்படின்னு சொல்லி அவள பிடிச்சு மேல உட்கார வச்சிடறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போறதோ, இந்த வீட்ட விட்டு போறதோ கனவுல கூட நினைச்சு பார்க்காதன்னு சொல்ல, "லூசு மாரி பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா தள்ளி போடா" அப்படின்னு இவ ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு கீழ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, நீயும் நானும் எங்க ஒண்ணா போனாலும், உன்ன பத்தியும் அந்த பொண்ண பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கையிலேருந்தே காதலிச்சீங்க. ஒண்ணா தான் ஸ்டே பண்ணீங்க. லிவிங் டுகெதர்ல இருந்தீங்கன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன விட்டு போயிருவியோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, அவ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மட்டும் தான். மத்தபடி எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டே கால் பண்ணி, "டேய் எனக்கும் அந்த ஜூவுக்கும் என்னடா சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவளுக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம்? 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளதானே. அவ தான் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா. அவ ஊரு ஃபுல்லா நீயும் அவளும் காதலிக்கிறதா சொல்லிட்டு இருந்தா. ஆனா நீ இப்ப வரைக்கும் அவள காதலிக்கலையே. லின்ன தானே காதலிக்கிறேன்னு இவன் நடந்துக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க." நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பத்தி தப்பா பேசினாலும், நீ என்ன பத்தி தப்பா பேசக்கூடாது. உன்னோட கிளாரிஃபிகேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவுனே இவள பார்த்தீங்கன்னா, நீயும் நானும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றதே கனவுல கூட நடக்காதுன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா ஒண்ணா சேர்ந்து வாழ முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் நானும் நிம்மதியா வாழலாம்ன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றதே இவளால நம்பவே முடியல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, சரி இத பத்தி பேச வேணாம். நான் என்னோட வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, வேலைக்கு போறியா? எதுக்கு நீ வேலைக்கு போற? காசு தேவைப்படுதா? எவ்வளவு வேணும்னு சொல்லு நான் சென்ட் பண்றேன்னு ஹீரோ அவளோட அக்கவுண்ட்க்கு பணத்த அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமால்ல, அவசரப்படாம பொறுமையா இரு. நான் போய் தூங்குறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி வா நான் உன்ன தூக்கிட்டு வரேன்னு ஹீரோவ தூக்கிட்டு வந்து தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்க, ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறான். "ஏய் லின்வு கிட்ட லாஸ்ட் டைம் கேம்பஸ்ல ஒரு பையன் வந்து வம்பிழுத்துட்டு இருந்தானாம். அவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல தான் படிச்ச பையனா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃபோன எடுத்து பார்க்குறான். என்ன பாஸ்வேர்டா இருக்கும் ஒண்ணும் புரியலன்னு ஹீரோ அவனோட டேட் ஆஃப் பர்த்த போட அது ஓப்பன் ஆயிருது. இது என்னோட டேட் ஆஃப் பர்த் ஆச்சே. என் டேட் ஆஃப் பர்த் இவளுக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லல. அப்புறம் எப்படி இவ கரெக்ட்டா என் டேட் ஆஃப் பர்த்த பாஸ்வேர்டா வச்சிருக்கா? ஒண்ணும் புரியல. இவகிட்ட கண்டிப்பா ஏதோ சீக்ரெட் இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, "ஏன் செல்லம் உன்னோட பர்த்டே ஆகஸ்ட் 9 தானே? ஆனா உன்னோட பாஸ்வேர்ட்ல என்னோட பர்த்டே போட்டு வச்சிருக்க. எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது உன்னோட பர்த்டேவா? நான் எதர்ச்சியா போட்டேனே" இவ ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் அத நம்பிட்டு இருக்கான். இப்பவே இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பா இல்லையா? அப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோக்கு கிஃப்ட் குடுத்திருப்பா. ஹேப்பி பர்த்டே டூ யூன்னு. அவங்க பேசிக்கிற எல்லாத்தையும் இவ கீழ நின்னு கேட்டுட்டு, இன்னைக்கு ஜிங்ஷுவோட பர்த்டேவா அப்படின்னு அன்னையிலேருந்து தான் இவ பாஸ்வேர்டே சேஞ்ச் பண்ணியிருப்பா. அப்பையிலேருந்தே இவ ஹீரோ மேல பயங்கர பைத்தியமா இருந்திருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நல்ல வேளை தப்பிச்சோம் அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே. நீ என் கூட என் வீட்டுக்கு வரணும்னு சொல்ல, இவ ரொம்ப பயந்து போய் முழிச்சுட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்படாத. நான் தான் கூட இருக்கேன்ல. எந்த பிரச்சனையும் வராது. வா போலான்னு சொல்லி அவளோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அவள பர்த்டேக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட அம்மா, அப்பா 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா, உங்க பையனுக்கு ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான். அந்த பொண்ண இன்னைக்கு கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எந்த கேர்ள் ஃபிரெண்டான்னு உங்க அப்பா கேட்கிறாரு.
ஆமா. நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட பொண்ணெல்லாம் கிடையாது. ஏதோ புது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அதான் அந்த இடத்துக்கு ஹீரோ இவ்ள கூட்டு வரான். இப்ப அவள பார்த்தோம்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "அன்னைக்கு நாய்க்குட்டிய பார்த்துக்க வந்த பொண்ணு தானே நீ? எனக்கு உன் முகம் நல்லா ஞாபகம் இருக்கு. நீ அன்னைக்கே பார்க்க கியூட்டா இருந்த. இன்னைக்கு அத விட கியூட்டா இருக்கன்னு" அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அம்மா இந்த நெக்லஸ் அவ உங்களுக்காக வாங்குனா" அப்படின்னு சொல்லி ஒரு நெக்லஸ் எடுத்து குடுக்க, உண்மையாவே இந்த நெக்லஸ் சூப்பரா இருக்குமான்னு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கழுத்துல போட்டு விடுங்கன்னு" சொல்ல, அவரும் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, "உண்மையாவே நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. அதனால தான் என் பையன் உன் வலையில விழுந்துட்டான்" அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, "ஆன்டி போதும் கலாய்க்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அட கலாய்க்கலாம் இல்லம்மா. லைட்டா வெயிட் போட்ட மாரி இருக்கு. அன்னைக்கு பார்த்ததுக்கும், இன்னைக்கு பார்த்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு" சொல்ல, "அதுக்கு காரணம் உங்க பையன் தான். சாப்பாடு குடுத்தேன் என்ன நெறைய சாப்பிட வச்சு வெயிட் போட வச்சுட்டாருன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ண பார்த்தவுனே இவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் ஜிங்ஷுவோட லவர் லின்வுன்னு சொல்லி இன்ட்ரோ குடுக்க, அத பார்த்தவுனே அவளோட முகமே மாறி போயிருது. இப்ப ஆன்டி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண கூட்டிட்டு தனியா வந்துர்றாங்க. "இங்க பாரு, நீ என் பையன காதலிக்கிறேன்னு தெரியுது. ஆனா அவனுக்கு உன்ன இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. அவன விட நல்ல பையன் உனக்கு கிடைப்பான். அவன் லின்னுவ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட சொல்லிட்டான். அவன் விருப்பத்துக்கு எதிரா நான் எதுவும் பேச விரும்பல. உனக்கும் அவன விட நல்ல பையன் கிடைப்பான். நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இத நினைச்சு நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொண்ண சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சமாதானம் ஆகிர்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவனோட ரூமுக்கு கூட்டு வந்து, "என்னோட சின்ன வயசு பொருள் எல்லாத்தையுமே எங்க அம்மா பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இவளும் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஸ்கூல் லைஃப் ஃபோட்டோ தான் இருக்கு. அந்த ஃபோட்டோவ எடுத்து கையில வச்சுட்டு, அப்ப பார்த்த மாரி அப்படியே இருக்கான்னு இவ பார்த்துட்டு இருக்க. "என்ன சொல்ல பார்க்குறேன்னு?" ஹீரோ கேட்குறான். "இல்ல ஸ்கூல் படிக்கும்போது நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னது கேட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் எப்பவுமே கியூட்டா தான் இருப்பேன். அத விட நீ ரொம்ப கியூட்டா இருக்க" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நைட்டு பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்க போற?" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன ட்ரெஸ் சூஸ் பண்றியோ அதையே போட்டுக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு நைட்டு பார்ட்டில பார்க்கலான்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட்டு பார்ட்டி தான் காட்டுறாங்க. இப்ப இந்த பார்ட்டில பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. அவள பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நம்ம ஆளு வேற லெவல்ல இருக்கான்னு, அவளையே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின சந்தோஷமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "டேய் உன் ஆள பார்க்க சூப்பரா இருக்கடா அந்த ட்ரெஸ்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா, இவளோட அம்மா வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க அம்மா இவள பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு இன்னொரு ஆள் கூட போயிருப்பாங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்ல தான் போறா. அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது, "அம்மா உன் கூடவே இருப்பேன். எல்லாத்துக்கும் உன் கூட இருப்பேன். எதுக்கும் பயப்படக்கூடாது" அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இவளோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்த உடனே, "யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட வருங்கால மருமக" அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்க, இவளுக்கு அவளோட அம்மாவோட முகத்த பார்த்த உடனே அவ முகமே மாறி போயிருது. இப்ப அவ இப்படி அப்செட்டா இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? அவங்கள உனக்கு தெரியுமா? அவங்கள பார்த்த உடனே ஒரு மாரி ஆயிட்ட" அப்படின்னு சொல்லி கேட்க, சொந்த அம்மாவ யாருக்கு தான் தெரியாம இருக்கும் அப்படின்ற மாரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, "எனக்கு யாருன்னு தெரியாது. எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு" இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அம்மா, அப்பா கூட வாழ்ந்த ஞாபகங்கள் எல்லாம் கனவுல வந்துட்டு இருக்கு. அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "ப்ளீஸ் என்ன விட்டு போகாதீங்க. யாரும் என்ன விட்டு போகாதீங்கன்னு" இவ அழுதுட்டே எந்திரிக்க ஹீரோ தான் இருக்கான். அவன பார்த்தோனே இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "என்ன விட்டு எங்கேயும் போகாதன்னு" சொல்லிட்டு இருக்க. உன்ன விட்டு எங்கேயும் போகலன்னு ஹீரோவ அவள சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட தான் வந்திருக்கா. இப்ப டாக்டர் ரிசல்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, "உன் உடம்பு நார்மலா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு" சொல்லிட்டு இருக்கு. "ரொம்ப தேங்க் யூ டாக்டர்" அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வரா. இவ குண்டா இருக்கும் போதுலேருந்து இந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வருவா போல. இப்ப அவ இப்படி வெளிய வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி ஆள் நின்னுட்டு, "மேடம் கார்ல ஏறுங்க. உங்கள மீட் பண்றதுக்கு ஒரு ஆள் காத்துட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, இவளும் கார்ல ஏறி வரா. யாருன்னு பார்த்தா அவளோட அம்மா தான். இப்ப அவளோட அம்மாவ பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, முகத்த இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இருக்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த கார்ட்ல 6 மில்லியன் பணம் இருக்கு. இந்த பணத்த எடுத்துட்டு ஃபாரின் போய் புடி. மாசம் மாசம் அம்மா உனக்கு இதுல பணம் டெபாசிட் பண்றேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு" சொல்ல, "அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. உங்க வேலைய பார்த்துட்டு போங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ ஜிங்ஷுவ எப்படி மீட் பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கும் உனக்கும் சரியான மேட்ச் கிடையாது. நீயும் அவனும் வேற வேற உலகத்த சேர்ந்தவங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்க. அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை வரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இத சொல்றதுக்காக தான் வந்தீங்களா? நானும் அவனும் உண்மையா காதலிக்கிறோம். என் வாழ்க்கையில நீங்க குறுக்க வராம இருந்தா அதுவே போதும்ன்னு" சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க.
அவங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவங்க அம்மாவோட புருஷன் கால் பண்ணி வீட்டுக்கு வரலையாமான்னு கேட்க, ஏதோ வந்துட்டீங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு பையன் வந்து வம்பிழ்த்தானே, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் பாத்துட்டு இருக்கான். ஹை ஸ்கூல்ல ஏன் கூட படிச்சாளா? எப்ப படிச்சான்னு ஒண்ணும் தெரியலையேன்னு ஹீரோவனோட ஸ்கூல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அதுல நின்னுட்டு இருக்கு. அத பார்த்தவொன்னே இவன் கண்டுபிடிச்சுட்டு, இப்ப அவன மீட் பண்ண தான் போறான். இப்ப அவன மீட் பண்ண போனா, அவன பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்கான். இப்ப இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா, ஹீரோயின் ரொம்ப குண்டா இருக்கா. அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உன்ன ஏமாத்திட்டு இருக்கா. எவ்ளோ குண்டா இருந்தா பாரு. இப்ப ஆளு ரொம்ப ஒல்லியா, அழகா இருக்கா. அந்த அழகுல நீ மயங்கிட்ட. இது எல்லாமே நம்ம ஸ்கூலோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து தான் எடுத்தேன். அந்த ஃபோட்டோல இருக்கிறது உங்க அம்மான்னு சொல்ல, என்னது அம்மாவான்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு பார்க்குறான். ஏன்னா, அவங்க அம்மாவோட பர்த்டே பார்ட்டில அவங்கள பார்த்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது. இப்ப ஹீரோயின பத்தின எல்லா விஷயமும் சொல்ல ஹீரோக்கு ஸ்கூல்ல நடந்தது ஞாபகம் வருது. ஹீரோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துட்டு இருக்க. அந்த குண்டு பொண்ணு இருக்காளே, அவ உண்மையாவே ரொம்ப நல்ல மனசு. பாவம். ஆனா ரொம்ப கஷ்டப்படுறான்னு அவள பத்தி பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோஸ்லாம் எங்க இருந்து எடுத்த? வேற ஏதாவது காப்பி இருக்கான்னு கேட்க, நான் புதுசா பணம் குடுத்து ஏஜெண்ட் வச்சு எடுத்து என்ன இவ சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் வேற யார்கிட்டயும் போகக்கூடாது. இதோட விட்டுட்டு உன் வேலைய பாருன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்ற? இதுக்காக நீ காசு குடுத்தே ஆகணும்னு சொல்ல, யாருகிட்டடா காசு கேட்கிற? என்னைய பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களை விட்டு அவனை அங்க இருந்து புடிச்சிட்டு போக சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோயினை பார்க்க தான் வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். இப்ப அவளோட ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க, அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு டேப்லெட் தான் கிடைக்குது. அந்த டேப்லெட் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேப்லெட் லைஃப் லாங் யூஸ் பண்ணணும். அதனால வெயிட் கெயின் கூட ஆகும்னு போட்டிருக்கு. இதெல்லாம் சாப்பிடுறதுனால தான் அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமவும் போயிட்டு இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவளோட ரூம் ஃபுல்லா தேடி பார்க்கறான். அதுல பாத்தீங்கன்னா அவ டைரியில இருந்து ஒரு பார்ட் தான் கிடைக்குது. அவ ஹீரோவ பத்தி எழுதி வச்சிருப்பா. ஹீரோவ ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அவ லவ் பண்ணிட்டு இருப்பா இல்லையா? அது எல்லாத்தையும் ஹீரோ படிச்சு பார்த்துட்டு, அவ அப்பையில இருந்து என்ன காதலிச்சிட்டு இருக்கா. ஆனா நான் தான் அந்த காதல புரிஞ்சுக்கல. அவ யாருன்னே எனக்கு தெரியாம இருந்துச்சு. அவ பேரு கூட தெரியாது. அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான்னு அவ டைரிய படிச்சதுக்கு அப்புறம் தான் புரியுதுன்னு, அத பார்த்து இவன் அழவே ஆரம்பிச்சுறான். ஏன்னா நம்மால ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுருப்பா. சில நாள் சாப்பிடாம கூட இருந்திருப்பா. அது எல்லாத்தையும் பார்த்து இவ அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹிரேனோட அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இவன் அவன பாத்தீங்கன்னா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதுல 6 மில்லியன் பணம் இருக்கு. என் பொண்ண நான் ஃபாரின்க்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அவள நீ பிரேக்கப் பண்ணாதான் அவ உன்னை விட்டு வருவான்னு சொல்ல, எதுக்காக என் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நடிப்பெல்லாம் அவளும் நம்பல, நானும் நம்பல. உங்கள மாரி மோசமான பொண்ண பார்த்ததே இல்ல. உங்க ஹஸ்பண்ட்க்கு கார் ஆக்சிடென்ட் ஆனுச்சு. எப்படி ஆனுச்சு? அந்த கார் ஆக்சிடென்ட் இப்ப வரைக்கும் புரியாத புதிரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுறான். நீங்கலாம் எந்த மாரி அம்மா? பெத்த பொண்ணையே நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டீங்க. அவ எந்த மாரி ரூம்ல தங்கியிருக்கான்னு தெரியுமா? அவளுக்கு சாப்பாடு கிடைக்குதான்னு தெரியுமா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுவா. தண்ணி குடிக்க கூட காசு இல்லாம பட்னியா கிடப்பா. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ சாப்பிடுறதுக்கு, தங்குறதுக்கு நான் எல்லாத்துக்குமே பணம் குடுத்துட்டு இருக்கேன். அவ ஸ்கூல் ஃபீஸ் கூட நான் தான் கட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல, சும்மா பைத்தியம் மாரி உளறிட்டு இருக்காதீங்க. நீங்க குடுக்குற பணம் அவளுக்கு போதான்னு உங்களுக்கு தெரியுமா? யாருகிட்ட சொல்லி பணத்த குடுக்குறீங்கன்னு சொல்ல, நான் என் அசிஸ்டன்ட்ட சொல்லி தான் அவகிட்ட பணத்த குடுக்க சொல்லேன். நான் அசிஸ்டன்ட்ட பணம் குடுக்கும் போதெல்லாம் அவனும் வந்து என் பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு தான் சொல்லுவான்னு சொல்ல, சும்மா என்னை ஏமாத்தி என்கிட்ட நல்ல பேர் எடுக்கலான்னு பாக்காதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்றத நான் கூட இருந்து பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. இவன் உண்மையை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியுது. அவ சந்தோஷமா இருக்கான்னு தான் நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணேன். ஆனா இப்படி நடக்கும் நான் கனவுல கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அவளை தேடி வராம இருங்க. அதான் உங்களுக்கு நல்லதுன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னதான் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிருப்பான், என் பொண்ணு நீ கொடுத்த பணத்தை வாங்கிட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்கிட்டாங்க மேடம். லின் மேடம் ரொம்ப நல்லபடியா இருக்காங்க. அவங்கள பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் என்ன ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு அழகான ஃபேமிலி பலூன் சுட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஹீரோ கூட இவ ஒன்னா வந்து இந்த இடத்துல பலூன் ஷூட் பண்ணிருப்பாளே, அந்த இடத்துலதான் இப்ப இந்த இடத்துல இவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. ஒரு குட்டி பொண்ணு மட்டும் தனியா வந்திருக்கு. அதை பார்த்தோம்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஏன் தனியா வந்திருக்க? உனக்கு அந்த கேம் பிடிக்கலையான்னு சொல்ல, அந்த கேம்ல ஷூட் பண்ணணும்னா நான் வளரணும். அதனாலதான் நாங்க போகல. இந்தாங்க சாக்லேட்னு சொல்லி ஹீரோயினுக்கு அந்த குட்டி பிள்ளை சாக்லேட்டை கொடுக்க, இவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நான் தனியா ஷூட் பண்றேன்னு இவன் அந்த கேம் விளையாடலன்னு தனியா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோவோட நினைப்பாதான் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து நான் தான் செல்லம், பயப்படாம ஷூட் பண்ண நான் சொல்லி தரேன்னு சொல்ல, அவன் வாய்ஸ பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு திரும்புறா.
இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா, "நான் உனக்கு நெறைய டைம் கால் பண்ணேன். ஆனா நீ என்னோட கால எடுக்கவே இல்ல. என்ன விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன பிரேக்கப் பண்ண போறியான்னு சொல்ல." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அன்சேஃபா ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் தனியா வந்துட்டேன்னு" இவ சொல்ல. "தனியா வர்றது சேஃப் கிடையாது. நீ எங்க போற, எங்க வரேன்னு எனக்கு தெரிஞ்சா தானே என்னால உன்ன பாதுகாக்க முடியும்ன்னு" சொல்ல, இவ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அத பார்த்தோனே என்ன பாத்தீங்கன்னா, "ஏய் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருப்ப ஜப்பியா. அந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சொல்லுவானுங்க, நீ பார்க்க அழகா இருப்பன்னு. நானும் உன்ன ஸ்கூல் படிக்கும்போது நெறைய சைட் அடிச்சிருக்கேன்னு" சொல்ல, சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, "வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி அவள கூட்டு வீட்டுக்கு வந்துட்டு, அவ எழுதி வச்சாலே ஒரு லெட்டர் அத தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உனக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே லவ் பண்றதுல நான் தான் பெஸ்ட்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் நீ மிஞ்சிட்ட. இந்த லெட்டர படிச்சதுக்கு அப்புறம் தான் நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிற அப்படின்றதையே நான் புரிஞ்சுக்கிட்டே தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் உன்கிட்ட வந்து நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் கேர்ள் ஃபிரெண்டா இருக்கலாம்னு சொன்னேனே! அது எல்லாமே உன் கூட க்ளோஸ் ஆகணும் அப்டின்றதுக்காக தான் பண்ணேன். மத்தபடி எனக்கு இந்த சீனியர் மேலலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவொனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எவ்ளோ நாள் கடந்து போனாலும் சரி, நீ எப்பவும் எனக்கு தான் சொந்தம். உன்ன யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன்" அப்படின்னு இப்ப அவன் ஒரு விஷயத்த பத்தி சொல்றான். ஆக்சுவலா என்னோட காதல் பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்ல. உன்ன எப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ, அன்னைக்கே எனக்கு உன்ன பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. நானும் உன்ன எப்படி கரெக்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் வேணும்னே நீ வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து, என்னோட கீ செயின்லாம் அங்க போட்டு வந்தேன். அதையும் எடுத்துட்டு நீ என்ன பார்க்க வந்த. அப்புறம் உனக்கு வேலை கிடைச்சது, உனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு எல்லாம் சீனியர் கிடையாது. நான் தாண்டி பண்ணுனேன்னு சொல்ல, ஹீரோயின் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட பாஸ்ட் லைஃப் எவ்ளோ மோசமா இருந்தாலும் எனக்கு இத பத்தி கவல இல்ல. இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்லி அவளோட நெத்தியில கிஸ் பண்றான். இவன் இப்படி பண்ணவொன்னே அவள பார்த்தீங்கன்னா, "நீ என்ன விட்டு எப்பவும் தள்ளி போகக்கூடாது. எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு" சொல்லி அவளும் ஹீரோவ கிஸ் பண்ண, இப்ப அவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்ள பார்த்தீங்கன்னா, "அந்த சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் காட்டேன்னு" சொல்ல, "அத நீ இப்ப பார்த்தே ஆகணுமா? சரி இந்தா காட்டுறேன் இருன்னு" சொல்லி அவன் ஃபோட்டோஸ் எடுத்து காட்ட, இவ்ளோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட முகமே சோகமா இருக்கு. அது பார்த்தோம்னா, "உண்மையாவே இதுல பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. அத பத்திலாம் நீ யோசிக்காத. நாளைக்கு நீயும் நானும் ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல்லா செக்கப் பண்ணிக்கலாம் பாடின்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கான். இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லபடியா இருக்காங்க. ஆனா நீங்க 2 பேரும் பார்க்க சின்னஞ்சிறுசு மாரி இருக்கீங்க. பெட்ல ஒண்ணா இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவள வெளிய கூட்டு வரான். இப்ப வெளிய கூட்டு வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்கிட்ட ஒரு கீ செயின் இருக்குமே, அந்த கீ செயின் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டல்ல, அதுக்கான உண்மைய இப்ப நான் சொல்றேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, ஏதாவது இந்த மாரி பொம்மை செஞ்சுட்டு இருப்பேன். அப்ப நான் மேல இருந்து பார்க்கும்போது, நீ கீழ உட்கார்ந்து தனியா அழுதுட்டு இருந்த. உன்ன பார்க்கறதுக்கே பாவமா இருந்துச்சு. உன் தலையில அழகான பறவை போட்ட கிளிப்பு குத்திருந்த. அந்த கிளிப்ப பார்த்து தான் நான் அந்த பொம்மைய ரெடி பண்ணேன்னு" சொல்லி, இவன் என்ன சொல்றான்னா, "எனக்கே தெரியாம நானும் தான் உன்ன காதலிச்சுட்டு இருந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ஒண்ணு சேர்றதுக்கான காலம் இவ்ளோ லேட்டா வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லி இவங்க 2 பேரும் பாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட கிளாஸ் ரூம்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட எக்ஸ் தான் வரா. இவ வந்து என்ன சொல்றான்னா, "உண்மையாவே உன்ன பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா? நீயும் ஜிங்ஷுவும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா உன்னையும் அவனையும் ஒண்ணா பார்க்கும்போது என்னால என் கோவத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா என்ன பண்றது? என் கையில எதுவுமே கிடையாது. 2 பேரும் சந்தோஷமா இருங்க" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கங்ராட்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஈவ்னிங் ஆகுது. ஈவ்னிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவள கூட்டு போகலான்னு வந்துட்டு இருக்க. இவள கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ உன்ன பார்த்தீங்கன்னா, "நான் என்ன சொன்னாலும் நம்புவல. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லப் போறேன். ஆனா நீ எமோஷனல் ஆகாம இருக்கணும்னு" சொல்லி இப்ப அவன் ஒரு பேப்பர் எடுத்து குடுக்குறான். "உங்க அம்மா உன்ன விட்டு போனதுக்கு அப்புறம், உனக்காக உன் அக்கவுண்ட்ல நெறைய பணம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பணம் எல்லாம் உனக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட அசிஸ்டன்ட் தான். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ சந்தோஷமா இருக்க, நீ நல்லபடியா தான் இருக்க, நல்லா சாப்பிடுற, நல்லா தான் வாழ்றன்னு" சொல்லி அவங்க கிட்ட ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அந்த விஷயம் தெரியாம உங்க அம்மாவும் மாசம் மாசம் உனக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதே உனக்காக தான் அப்படின்னு சொல்லி, இவன் அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சுட்டு இருக்க. "எதுக்காக இந்த விஷயத்த பத்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு" இவ கேட்கிறா. "உங்க அம்மா இப்ப இருக்கிற லைஃப்ப பத்தி மறந்துட்டியா? இந்த விஷயத்த பத்தி வெளிய சொல்லக்கூடாது. சொன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால தான் இத லேட்டா சொன்னேன்னு" சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "நான் என்னோட அம்மாவ பார்க்கணும் கூட்டு போன்னு" சொல்ல ஹீரோவும் கூட்டு வரான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ பார்க்க கூட்டு வர, இவ வேகமா ஓடி வந்து அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுக்கிறா. இவள பார்த்தீங்கன்னா, "எல்லாத்தையும் ஜிங்ஷு தான் என்கிட்ட சொன்னா. நீங்க என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு" சொல்லி இவ கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்க. அத பார்த்தோனே அவங்க அம்மாவுக்கும் அழுகையா தான் வருது.
இப்ப பாத்தீங்கன்னா, "உங்களோட பாசம் எனக்கு கிடைக்காமயே போயிருச்சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. நீ அம்மா கூட வந்து ஸ்டே பண்ணிக்க. அம்மா உன்ன நல்லபடியா பாத்துக்கிறேன். அம்மாக்கு இன்னொரு வீடு இருக்கு. அந்த வீட்ல வந்து நீ அம்மா கூட 10 நாள் இருந்துட்டு போன்னு சொல்ல, கண்டிப்பா வர்றேம்மான்னு" இவ்ளோ சொல்லிர்றா. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மாவ பாத்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. "ஏன்டி என்ன விட்டு எவ்வளோ நாள் அங்க போய் தங்க போறேன்னு சொல்ல, வெறும் 1 வாரம் மட்டும் தான். எங்க அம்மா கூட இருந்துட்டு அப்புறமா உன்கிட்ட வந்துருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்தவுனே என்ன பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீ எப்படி இருக்கணும்ன்றத மறந்துறாத. இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு தான் சொந்தம்ன்னு" சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டு வந்து அவங்க அம்மாவோட வீட்ல டிராப் பண்ணிட்டு போக, இவளும் அவங்க அம்மா கூட ஜாலியா இருந்துட்டு இருக்கா. இப்ப நைட்டே இவ ஹீரோ கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்க. என் செல்லத்துக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தா அவன் ரூமுக்குள்ளே வந்துடுறான். அத பார்த்தவுனே இவ வேகமா ஓடி வந்து கட்டி புடிச்சுட்டு, "எனக்காக தான் வந்தியான்னு" சொல்ல, "ஆமா செல்லம். இந்த ரூம்ல உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்க. இவ ரூம் கதவ அவங்க அம்மா தான் தட்டுறாங்க. அத பார்த்தவுனே இவள பார்த்தீங்கன்னா, "சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்காக தான் அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். உள்ள வரவான்னு" சொல்ல, "இல்ல, இல்ல வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நீங்க போங்கன்னு" சொல்லிட்டு இவன் உள்ள வந்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எவ்வளவு நாள் என்ன ஒளிச்சு வச்சுக்க போற? உங்க அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னா உனக்கு பனிஷ்மென்ட் குடுக்க போறாங்க செல்லம். வா போய் 2 பேரும் ஒண்ணா தூங்கலாம்ன்னு" சொல்லி அவள கூட்டு வந்து படுக்க வச்சுட்டு இருக்க. பார்த்தா 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்க அந்த இடத்துல ஹீரோ காணோம். அவன் எந்திரிச்சு போயிட்டான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு இவள பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட ஜாலியா குக்கீஸ் பண்றது, சமைக்கிறதுன்னு ஹேப்பியா வீக்கெண்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா 1 வாரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவள பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன்ன கூட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லு. என் பொண்ண நல்லபடியா பார்த்துக்க. உன்ன நம்பி தான் ஒப்படைக்கிறேன்னு" அவங்க அம்மா ஹீரோயின அனுப்பி வைக்க அவன கூட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட கிராஜுவேஷன் டேவ தான் காட்டுறாங்க. அவ படிச்சு முடிச்சுட்டு கிராஜுவேஷன் வாங்கிட்டு இருக்க. அவள பிக்கப் பண்றதுக்கு ஹீரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, கையில ஃப்ளவர் பக்கியோட நின்னுட்டு, "இந்த நாளுக்காக தானே நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் என்னால உன்ன கல்யாணம் பண்ண முடியும்னு" அவன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண, இவளும் அந்த ப்ரப்போசல சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கான். என்ன இடம்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா வாழப் போற புது வீடு அப்படின்னு சொல்ல, உண்மையாவான்னு இவ கேட்கிறா. "ஆமா செல்லம்" அப்படின்னு சொல்லி, இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "இங்க உள்ள கிஃப்ட் எல்லாமே உனக்கு தான். ஓப்பன் பண்ணி பாரு. கண்டிப்பா இந்த கிஃப்ட் எல்லாம் பிடிக்கும்னு" சொல்ல, இவ்ளோ அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அதுல ஹீரோயினுக்கு புடிச்ச விஷயம் எல்லாத்தையும் இவ பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. "உன்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. வாழ்க்கை பூரா இதே சிரிச்ச முகத்தோட என் கூட சேர்ந்து வாழணும்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லி ஹீரோவோட தோள்ல சாஞ்சிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி அவங்களோட வாழ்க்கைய வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.